இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா இன்று நாம் கொண்டாடுகின்றோம். எபிஃபனி என்று நாம் சொல்வோம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திய நாளாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 அரசர்கள் 3 ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து தெண்டனிட்டு வணங்கி பரிசுகள் வழங்கிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நாம் இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா என கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் இறைவன் நம்மை, நமது குடும்பங்களை, நமது பணியை, நமது வாழ்வை ஆசீர்வதிக்கவும், தீமை தவறு இருக்கும் என்று சொன்னால் மாற்றி அமைக்க வேண்டி ஜெபத்தோடு இதனை ஆரம்பிப்போமா? எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனை மனிதராக இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தி மனிதனாக தந்து பெத்லகேமிலே அந்த சிறிய ஊரிலே பிறக்க வைத்து உலக மக்கள் அனைவருக்கும் மீட்பு கொடுக்க திருவுளமானீரே. இதோ அந்த 3 அரசர்கள் சந்தித்த அந்த நாளை நினைவில் கொண்டு இன்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். மரியாவின் கையில் வைத்திருந்த அந்த குழந்தையை தெண்டனிட்டு வணங்குகிறார்கள் என்பதை நாங்கள் இன்றைய மத்தேயு நற்செய்தியிலே படித்து மகிழ்கின்றோம். அன்பு தந்தை இறைவா, அந்த 3 அரசர்கள் பார்த்தது போல, தெண்டனிட்டு வணங்கியது போல, பரிசுகள் வழங்கியது போல நாங்களும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எங்களையே அவருக்கு அர்ப்பணம் செய்து வாழ அருள் தருவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த உமது திருமகனின் வார்த்தையை வாழ்வில் கொண்டு வாழக்கூடிய உமது பணியை, இறையரசு பணியை செயல்படுத்தும் கருவிகளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவீராக. இந்த செய்தியை கேட்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை, அருமையான இந்த நாளிலே உங்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஞானிகள் 3 அரசர்கள் கண்டு மகிழ்ந்த நாளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை உலகிற்கு வெளிப்படுத்தி தன்னை அறிமுகப்படுத்திய, தரிசனம் தந்த, தன்னை வெளிப்படுத்திய மக்கள் பார்க்க தன்னை தந்த அந்த நாளை நினைவில் கொண்டு நாம் இந்த கருத்தை சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளை, மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கீழ்த்திசை ஞானிகள் எருசலேமுக்கு வந்ததும் யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார், எங்கே அவரது விண்மீன் எழ கண்டோம் என்பதை பற்றியும் நமக்கு முதலாவதாக தந்து, அதன் பின்பு அவர்கள் ஏரோது அரசனை சந்தித்ததையும், ஏரோது அரசன் இதை கேட்டு கலங்கியதையும், ஏன் எருசலேமே கலங்கிற்று, உலகமே கலங்கும் வகையில் உன்னத மீட்பர் இயேசு பிறந்தார் என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது. உடனே அவர் ஞானிகளை, அறிஞர்களை, மறைநூல் வல்லுநர்களை, குருக்களை எல்லாம் ஒன்று கூட்டி, என்ன இது விண்மீன் எழுந்திருக்கிறதே, என்ன இந்த ஞானிகள் அரசர்கள் வந்திருக்கின்றார்கள் என்ன என ஆராய்வதை பார்க்கும் பொழுது, அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்து தோன்றுவார் என்பதை அவர்கள் எடுத்து சொன்னவுடன் அவன் ஞானிகளிடம் வந்து அழகாக பேசுகிறான். நீங்கள் போய் பார்த்து விட்டு வாருங்கள், அதன் பின்பு நானும் போய் ஆராதிக்கிறேன், வணக்கம் செலுத்துகிறேன் என்று சொல்வதையும், அதன் பின்பு அவர்கள் வெளியே வந்த பிறகு அந்த விண்மீன் எழுதலை கண்டதையும், அங்கு அந்த விண்மீன் இறங்கிய அந்த குடிலில் உள்ள வீட்டிலே குழந்தையை கண்டவுடன் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள்.
என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு கனவில் எச்சரிக்கப்பட்டு ஏரோதிடம் போக வேண்டாம், அவன் குழந்தையை கொல்ல தேடுகிறான், துடிக்கிறான், ஆராதிக்க அல்ல என கடவுளால் எச்சரிக்கப்பட்ட பின்பு வேறு வழியாக சென்றார்கள் என்பதுதான் இந்த குழந்தையை திருக்காட்சி நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அருமையான பகுதியாக நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12. அன்பானவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக நமக்கு என்ன துலங்க செய்கிறது? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஏதோ இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான் கடவுள், யூதர்களுக்கு தான் கடவுள், எருசலேமிற்குள் தான் கடவுள் முடங்கியிருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கடந்து எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும், எல்லா மக்களும் கடவுளை காண வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதாக இருக்கிறது. இது அருமையான முதன்மையான கருத்து. அன்புக்குரியவர்களை, திருக்காட்சி திருவிழாவில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய மீட்பு எனக்குத்தான், ஆண்டவருடைய மீட்பு என்னை சார்ந்ததுதான், நான் தான் இறை வார்த்தையை படிக்கின்றேன், நான் தான் கடவுளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றேன், நான் தான் கடவுளை பற்றிய அனைத்து மறையுரைகளும் பிரசங்கங்களும் பெரிய நற்செய்தி கூட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதற்கெல்லாம் இந்த பகுதி ஒரு முற்றுப்புள்ளி. யார் நான்? எனக்குத்தான் கடவுள், எனக்குத்தான் மீட்பு, நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று யார் தங்களை சுருக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் போல, யூதர்கள் போல. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் கடவுளின் மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், பரிசுத்த திருக்கூட்டம், நாங்கள் இஸ்ராயல் மக்கள், யாவேதான் எங்கள் கடவுள், கடவுள் எங்களுக்கு சொந்தமானவர். அதனால்தான் இந்த புறவினத்தார் மற்றவற்றோடு அவங்க உறவு வைத்துவதை தவறு என நினைத்தார்கள். அதுபோல இன்றும் நாமும் பல நேரங்களில் நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தான் பைபிளை படித்திருக்கிறேன், 20-30 படித்திருக்கிறேன், 2 தடவை படித்திருக்கிறேன், ஆகவே எனக்குத்தான் இயேசு, எனக்குத்தான் கடவுள் என்பதையெல்லாம் கடந்து வெளியே வா என்ற புதிய பார்வையை தருவதுதான் இந்த அருமையான நிகழ்ச்சி. இஸ்ராயலோடு ஆண்டவர் தன்னை முடக்கிக் கொள்ள விரும்பவில்லை, பிறரும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனிதனாக பிறந்திருக்கிறார் என்பதைத்தான் திருக்காட்சி நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. முதல் நாளிலேயே நமக்கு எவ்வளவு அருமையான செய்தி பாருங்களேன். ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுதே, எப்பா வாங்க இஸ்ராயல் மக்கள், யூதர்கள், குருக்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நீங்க வாங்க, உங்களுக்கு தான் மீட்பர் பிறந்திருக்கிறார், ஆராதியுங்கள் என்று சொல்லப்படவில்லை. எவ்வளவு அருமையான ஆழமான கருத்து பார்த்தீர்களா? அங்க வந்தவர்கள் எல்லாம் கீழ்த்திசை ஞானிகள், பல பகுதிகளிலிருந்தும் ஞானிகள், அரசர்கள் வருகின்றார் இயேசுவை காண்பதற்கு. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளை சொல்வார், மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மக்கள் விண்ணகம் செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். சட்டம் தெரியாதவர்கள், தவறு செய்தவர்கள், புற இனத்து மக்கள், இன்னும் அதிகமாக விபச்சாரம் செய்தவர்கள், திருந்தியவர்கள், அநியாயம் செய்து திருந்தியவர்கள், சக்கை போல மத்தேயு போல திருந்தியவர்கள் விண்ணகத்திற்கு செல்வார்கள். இந்த அருமையான செய்தி நமக்கு தர்றது, ஆண்டவரை காண்டுகொள், ஆண்டவரை பார்த்து விடுங்கள், மனமாறி விடுங்கள், எல்லோருக்கும் ஆண்டவருடைய மீட்பு. ஆம் அன்பான சகோதர சகோதரியே, ஆண்டவருடைய மீட்பு எல்லோருக்கும் உள்ளது. ஆண்டவரை தேடி வருவோர் அனைவருக்கும் ஆண்டவருடைய மீட்பு உள்ளது. யார் யார் நல்ல கண்களோடு, திறந்த மனதோடு, ஒரு புதிய பார்வையோடு புதிய வாழ்வு வாழ வேண்டும் என யார் யார் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை சொல்லி வருகின்றார்களோ, ஆண்டவருடைய இறை வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் மீட்பு உண்டு என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லித் தருகிறது. ஆகவே நமது மனதில் கூட ஒருவேளை நான் பைபிளை படிச்சிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன் நினைக்கிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் மீட்பு பெற்றுவேன் என்பதை கூட மாற்ற வேண்டும். நான் மாற வேண்டும், இன்னும் மாற வேண்டும், இன்னும் நான் மாறிட வேண்டும், இயேசுவாய் நான் மாறிட வேண்டும், இன்னும் நான்
மாறிட வேண்டும், இயேசுவாய் மாறிட வேண்டும் என நாம் மாற வேண்டும். இயேசுவாக நாம் மாறிட வேண்டும். இன்னும் அதிகமாக மக்களை எல்லாம் தேடுபொருளாக மாறிவிட வேண்டும் என்பதைத்தான் இந்த திருக்காட்சி திருவிழா முதல் கருத்தாக நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறது. அன்பான சகோதர சகோதரர்களை, இரண்டாவது இன்னொரு கருத்து ஆழமாக சொல்லப்படுகிறது. இந்த ஏரோது போலும் நீங்கள் இருந்து விட வேண்டாம். ஏரோது போல என்னிடம் பதவி இருக்கிறது, என்னிடம் நிறைய அறிஞர்கள் இருக்கின்றார்கள், என்னிடம் நிறைய பெரிய பணம் படைத்தவர்கள் அல்லது அரசியல் பலம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், நான் அனைத்தையும் ஆண்டு விடுவேன், நான் வெற்றியோடு சென்று விடுவேன், நான் நடித்து வாழ்ந்து விடுவேன் என்று இருந்தால் அந்த வாழ்க்கையை மாற்றிவிடுங்கள். உண்மைதானே? ஆண்டவர் பிறந்து விட்டார், மனிதனாக பிறந்து விட்டார். இனி இங்க ஏறது போல இருந்து, ஏறது பார்த்தீங்களா இயேசுவை எங்க பரப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாருல. ஏன்னா அவர்கிட்ட அறிஞர்கள் இருந்தாங்க, போதகர்கள் இருந்தாங்க, மூப்பர்கள் இருந்தாங்க, தலைமை குருக்கள் என்னும் குருக்கள் இருந்தாங்க, மறைநூல் வல்லுநர்கள் இருந்தாங்க, அதிகாரம் படைத்தவன் எல்லாவற்றையும் வைத்திருந்தான். ஆனால் அவனால் இயேசுவை காண முடியவில்லை. தெளிவாக வாழ்க்கைக்கு நாம் பார்க்க வேண்டும். பல பேர் பார்க்கின்றோமே, இதை பற்றி விளக்கத்தை அந்த போதகத்தை கேட்டுருவோமே, இந்த போதகத்தை கேட்டுருவோமே, இந்த அருமையான செய்தி கொடுப்பாரு, இவர் நமக்கு விளக்கம் கொடுத்துருவாரு, நமக்கு பணம் இருக்குது, இவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்குவோமே, வீட்டில் ஒரு நற்செய்தி கூட்டத்தை நடத்திடுவோமே, அல்லது ஒரு ஜெபத்தை நடத்திடுவோமே என்றெல்லாம் நீங்கள் நடத்தி இயேசுவை காண வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தவறாக இயேசுவை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் தேடுங்கள், ஏறது போல இருக்காதீர்கள். இந்த வருட தொடக்கத்திலேயே தயவு செய்து அன்பான சகோதரனே சகோதரியே உள்ளத்தில் கொண்டு வந்து விட வேண்டும். நாம் தான் இயேசுவை தேட வேண்டும். மாற்று சிந்தனை கொண்டு வாருங்கள், புதிய பார்வையை கொண்டு வாருங்கள். பெரிய ஜெபக்கூட்டம் என் வீட்டில் நடத்திவிட்டேன், பெரிய ஜெபக்கூட்டத்தை நான் பெரிய அளவில் செலவு செய்து நடத்திவிட்டேன், அருள் ஆசிரியர் கிடைத்துவிடும், இயேசுவை பார்க்க முடியும் என்றால் இல்லை. ஏரோது அதைத்தானே செய்தார். ஏரோது காலத்தில் கோவிலை கட்டி கொடுத்தார், இணைந்த கோவிலை கட்டி கொடுத்தான், நன்றாக தெரியும். ஏரோது குருக்கள் இவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து கோயில் வச்சிங்க, வழிபாடு நடத்துங்க என்று சொன்னதாகவும் வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. ஏரோதோடு நிறைய குருக்கள், நிறைய மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களை தான் கூட்டி மறைமுகமாக இந்த ஞானிகள் வந்திருக்காங்க, விண்மீன் வந்திருக்குதான், ஏதோ ஒரு அரசர் பிறக்க போறாராம், அவர் தான் இஸ்ராயல் மக்கள் மீட்பறான் சொல்றாங்க. உடனே அவங்க என்ன நினைச்சிருக்கணும், ஆகா நமக்கு மீட்பர் பிறக்க போகிறார் என்ற செய்தி வந்துட்டு என்ன மகிழலையே. அந்த சூழலில் அரசியல் பலத்திற்காக, தங்கள் தேவைக்காக அவருக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லி கொடுத்து இயேசுவை கொலை செய்யும் அளவிற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். ஏரோது ஆராதனை செய்வேன் என்பது உண்மையா? இல்லையே. அவரை கொல்ல வேண்டும் என்பதானே உள்ளத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகிய பல நேரங்களிலே பணக்கார கணத்திலே, பல நேரங்களில் அரசியல் தனத்திலே, பல நேரத்திலே என்னிடம் வலு இருக்கிறது என்ற எண்ணத்திலே இயேசுவை காண நினைத்தோம் என்றால் ஏமாந்து போவோம். இன்னும் ஒன்று கூட நம்ம ஏரோது பார்க்கணும். ஏரோது எவ்வளவு நாசுக்கா அரசியல் தன்மையில் இயேசு எங்கு பிறப்பார் என தெரிந்து வைத்து கொண்டு ஞானிகள்கிட்ட போய் என்ன சொல்றாரு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதன் பின்பு யார்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறேன். அன்புக்குரியவர்கள், எவ்வளவு பெரிய பொய். பல நேரத்திலே நல்ல படித்தவர்கள் அல்லது பணக்காரர்கள் நம்மிடம் ரொம்ப அருமையா பேசிட்டாங்கன்னா ஆமா உண்மைதான் என விழுந்து விடுகிறோமே. இல்லை என்று சொன்னால் பல பேர் நம்மிடம் பெறுவதற்காக வணக்கம் செலுத்தி நம்மிடம் பலவிதமான செய்திகளை பெறுவதற்காக ரகசியமாக அல்லது ஒரு உள்நோக்கு வைத்து பேசும் பொழுது கூட ஏமாந்து விடுகிறோமே. ஏமாந்திடாமல் இருங்கள் என்ற எச்சரிக்கையும் இன்று நமக்கு தரப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, ஏமாந்து விட வேண்டாம், வாழ்வில் ஏமாந்து விடாதீர்கள், உண்மையில் நன்மையில் நிலைத்து வாழுங்கள் என்பதுதான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இரண்டாவது உண்மையாக இருக்கிறது. முதல் உண்மையிலே இஸ்ராயல் மக்களோடு இறைவனின் மீட்பு இருக்கிறது, மற்றவர்கள் இல்லை என்ற சுருக்கமான குறுகலான பாதையை எண்ணத்தை விட்டுவிடுங்கள்.
ஆண்டவருடைய மீட்பு எல்லோருக்கும் உண்டு. எனக்கு தான் இரட்சகர், எனக்கு தான் மீட்பு என நினைக்க வேண்டாம். இறைவனின் வார்த்தையின்படி வாழ்வோர் அனைவரும் இயேசுவை காண்பார்கள் என்பது முதல் செய்தியாகவும், இரண்டாவது திருக்காட்சியிலே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த ஏரோது போல என்ன பணம் இருக்கிறது, ஆள் இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஞானிகள் இருக்கிறார்கள், போதகர் இருக்கிறார்கள் என நினைத்து கொண்டு இயேசுவை காணலாம் என்று நினைத்தால் முடியாது. அதுபோல இன்றைய சூழ்நிலையிலே நம்மிடம் வணக்கம் செலுத்துவர்களை எல்லாம் கூட நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பது சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. மூன்றாவது அன்பான சகோதர சகோதரிகளை, அவர்கள் கொடுத்த பொருட்கள், அவர்கள் பாலன் இயேசுவை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். தாய் பாசம் வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்கள். பாலனை, ஒரு குழந்தையை தாய் தன் மார்போடு வைத்திருப்பார், மார்போடு வைத்திருக்கின்றார், தாய் வைத்திருக்கின்றார். இந்த சமயத்திலே அந்த தாய்க்கும் பெருமை. அருமையான இயேசுவை, மீட்பரை, மகனை பெற்றெடுத்த அந்த தாய் கையிலே குழந்தையை, பாலன் இயேசுவை வைத்திருக்கின்றார். அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். குழந்தையை நெடுஞ்சான் கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். எவ்வளவு அருமையான ஆராதனை! முழுக்க முழுக்க கடவுள் ஒருவருக்கு, இயேசு ஒருவருக்கு ஆராதனை. நெடுஞ்சான் கடையாக, எப்படி அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொன்னார்களோ, யார் இயேசுவை காண வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் இந்த ஞானிகள் போல, அன்னை மரியாள் போல நெடுஞ்சான் கடையாக, அடிமையாக ஆண்டவர் இயேசு போதும் என விழுந்து விட வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. நான் தான் இயேசுவை தேட வேண்டும், நான் விழுந்து விட வேண்டும், இயேசு எனக்கு போதும். ஆமன்பான சகோதர சகோதரர்களே, நீங்கள் ஜெபியுங்கள், அவர்கள் ஜெபிக்கட்டும். பலர் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் எனக்கு தொலைபேசியில் கூட சொல்லுகின்றீர்கள், எங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபியுங்கள் என்று. உண்மை, ஜெபிப்போம். ஆனால் அதிகம் அதிகம் ஜெபிக்க வேண்டியது யார்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நெடுஞ்சான் கடையாக நீங்கள் விழ வேண்டும். இந்த ஞானிகள் விழுந்தது போல, அன்னை மரியாள் இதோ உமது அடிமை என்று சொன்னது போல் விழுந்தோம் என்றால், அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை கையில் வைத்திருந்தார்கள். மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். அதுபோல நீங்களும் வைத்திருக்க முடியும். இயேசு போதும், ஆண்டவர் போதும், இறை வார்த்தையின்படி வாழ்வேன், இந்த உலக பணம், பொருள், பதவியில் இல்லை, இயேசுவின் வார்த்தையில், அன்பில் வாழ்வேன் என விழுந்து விட்டோம் என்று சொன்னால், அன்பான சகோதர சகோதரியே, இந்த ஞானி போல இயேசுவை நாம் காண முடியும். இல்லாமல் பல போதர்கள் பல நேரங்களிலே அவர்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்வார்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், அவர்களுக்கு மரியாதை, அவர்களுக்கு பணம் என்ற சூழ்நிலையில் நான் அத்தனையும் கொடுத்து விட்டேனே என்று நினைத்தால் இயேசுவை காண முடியாது. அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறதே, தண்டனிட்டு வணங்கினார்கள் ஞானிகள். தங்களை மறந்து ஒரு குழந்தை முன்னால், இயேசுவின் முன்னால் நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், பிரியமான சகோதரனை சகோதரி, இயேசுவை காண முடியும். இதற்கு என்ன செய்ய? முதல் கருத்தாக பார்த்தோம், நமது மனநிலையிலே ஒரு பரந்த மனநிலை வர வேண்டும். எருசலேமுக்குள் யூதர்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்பதை கடந்து எல்லோருக்கும் மீட்பு என்ற எண்ணத்தில் எல்லோரோடும் சமாதானமாக, அன்பாக பழக முயற்சி எடுத்தோம் என்றால் இயேசுவை ஒவ்வொரு மனிதனிலும் காண முடியும் என்பது முதல் கருத்து. இரண்டாவதாக, ஏறது போல பணம், பொருள், பதவியிலே இருந்து கொண்டு இயேசுவை காண துடித்தால் அந்த பொருளை, பணத்தை பயன்படுத்தி கருத்துக்களை அறிந்து கொள்ள முடியுமே தவிர இயேசுவை காண முடியாது. ஆகவே உண்மையான ஆராதனை, மதிப்பு, வணக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு போதும், இந்த உலக அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்ற பவுல் போல, இயேசுக்காக தன்னை அடிமையாக்கிய அன்னை மரியாள் போல, இந்த ஞானிகள் போல நெடுஞ்சான் கடையாக விழுந்தோம் என்றால், அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசுவை காண முடியும். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லையே, இயேசுவின் வார்த்தையை வாழ முடியவில்லையே. அன்புக்குரியவர்களே, சிறியவர்களாகிய நம்மை தேடித்தான் ஆண்டவர் இயேசு இன்று மனிதனாக வந்திருக்கின்றார். நாம் என்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை, ஐயோ நான் மாற வேண்டும் என உள்ளத்தில் உதயமாக்கி விட்டோமோ, அப்பொழுது இயேசு வந்து விடுகின்றார். பாருங்களேன், அருமையான வார்த்தை. யூதா நாட்டு பெத்லகேமே, யூதா ஆட்சி மையங்களில்
நீ சிறியதே இல்லை. நீங்கள் பெத்லகேம் போல நீங்கள் சிறியவர்கள் அல்ல. கடவுள் முன்னிலையில் நீங்கள் பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள், கடவுளுக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உள்ளத்தில் கொண்டு இருக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிறியவர்கள் அல்ல. ஒரு பெத்லகேம் என்ற சிறிய கிராமம் இன்று அகில உலகம் முழுவதும் கவனத்தை செலுத்தும் வகையிலே அமைந்திருக்கிறது. மாட்டு தொழுவத்திலே பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். ஒரு சிறிய கிராமமாகிய பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அந்த மாட்டு தொழுவம் இன்று அனைத்து மக்களின் தொழுகை கூடமாக மாறியிருக்கிறது. ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் மாறி பாருங்கள், ஆண்டவரை தேடி பாருங்கள். பெரிய அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, துன்பம், துயரம் தந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை பிறக்கும் என்பது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த ஞானிகள் கொடுத்த பரிசு பொருட்கள் மூன்றாக பார்க்கின்றோம். பொன் பார்க்கின்றோம். பொன் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் ஒருவரே எனக்கு அரசர், ஆண்டவர் ஒருவரே எனக்கு நீதிமான், ஆண்டவர் ஒருவரே எனக்கு பெரியவர் என்ற மனநிலை. எதை செய்தாலும் இது கடவுளுக்குரியதா, ஆண்டவருக்குரியதா என்ற மனநிலை இருங்கள் என்பது சொல்லப்பட்டு இருக்கிறது. சாம்பிராணி வழங்கினார்கள் என்று பார்க்கின்றோமே. தூபம் என்ன சொல்லுகிறது? அவர் பெரியவர், அவர் அரசர், அவர் ஆண்டவர், அவர் படைத்தவர், அவர் எல்லாம் வல்லவர். ஆகவே அவருக்கே ஆராதனை, அவரே புகழ்ச்சி, அவரே மகிமைப்பட வேண்டும். தூய இன்னியாசியார் சொன்னது போல அவர் மகிமை பெற, ஆகவே கடவுள் மகிமை பெற வேண்டும், இயேசு மகிமை பெற வேண்டும், தூய ஆவியானவர் மகிமை பெற வேண்டும் என்பதை உள்ளத்தில் கொண்டவர்களாக வெள்ளை போளம் கொடுத்தார்களே. அன்பான சகோதர சகோதரிகளை, வெள்ளை போளம் கொடுத்தார்களே, என்ன காரணம்? எந்நாளும் எப்பொழுதும் அழியாத நிலையாக இறைவன் இருக்கின்றார், நறு மனமாக இருக்கின்றார், மாறாதவராக இருக்கின்றார், அவரே நமக்கு போதும் என்ற மனநிலை கொண்டவர்களாக நாம் காணிக்க செலுத்த வேண்டும், நம்மை தர வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எளியவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கூடிய ஏழை எளிய மக்களே, ஆண்டவருடைய திருக்காட்சி உங்களுக்காகத்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், உங்களுக்காகத்தான் இந்த திருக்காட்சி இருக்கிறது. திருப்பாடல் 72 எடுத்து பாருங்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். ஆம் அன்பானவர்களை, இயேசுவை தேடி பாருங்கள், உங்களை அவர் விடுவிப்பார். திருப்பாடல் 72, 12, 13 இயேசு இந்த திருக்காட்சி பெருவிழா தரக்கூடிய முடிவை சொல்லி தருகின்றது. இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே யார் தங்களை இயேசுக்கு முன்னால் ஏழைகளாக, ஒன்றுமில்லாதவர்களாக இயேசு போதும் என ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எளிய மக்களுக்காக, ஏழைகளுக்காக, மன்றாடும் மக்களுக்காக, நீர் போதும் என அவரை ஏற்கும் மக்களுக்காக, துன்புறும் மக்களுக்காக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இயேசுவின் மீட்பு எல்லா மக்களுக்கும், இயேசுவின் மீட்பு ஏறோது போல் அல்லாமல் திறந்த மனதோடு இருக்கக்கூடிய உண்மையான ஆராதனையை செய்பவர்களுக்காக இயேசுவின் மீட்பு, இயேசுவின் இந்த அருமையான வெளிப்படுத்திய நாள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்று. அவரே போதும் என அவர் ஒருவரை ஆராதனை செய்பவருக்காக அவர் தன்னை வெளிப்படுத்தி இருப்பதை, மனிதனாக வந்திருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு அவர்களின் வேண்டுதலை, அவருடைய மன்றாட்டுகளை கேட்பவர்களாக, திக்கற்ற அவர்களை விடுவிப்பவர்களாக வந்திருக்கிறேன் என்பதாகத்தான் இருக்கிறது. நிலையான அவரை, அரசராகிய அவரை, ஆராதனைக்குரிய அவரை எந்நாளும் நமது தலைவராக ஏற்று நம் வாழ்வை நடத்துவோம். அமைதி உங்கள் உள்ளத்தில் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் உலகிற்கும் உண்டாகும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் அருமையான இந்த ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை நினைத்து ஆராதிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். உமது திருமகனை மனிதனாக தந்தீரே, அந்த திருமகனை நாங்கள் எங்கள் உள்ள கண்களில், அகக்கண்களில் கண்டு மகிழ அருள் தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும்
அவர் போதும் என்ற மனநிலையில் வாழவும், எனக்கு பணம் பொருள் இருக்கிறது என்பதையெல்லாம் கடந்து ஆண்டவரை நாங்கள் நெடுஞ்சான்கடையாக ஆராதிக்கவும் அருள் தருவீராக. எல்லா மக்களையும் சகோதர சகோதரிகளாக பார்க்கும் மனநிலையை தருவீராக. ஆண்டவரே, இதோ உமது பாதத்தில் ஜெபிக்கக்கூடிய இந்த மக்களின் வேண்டுதலை கேளும். ஜெபிக்கும் மக்களின் குரலுக்கு செவி கொடுப்பீராக. உமது திருமகனை எங்களுக்கு தந்திருக்கிறே, இந்த மக்களுக்கும் தந்து ஆறுதலையும் தேர்தலையும் நல்ல குடும்ப சமாதானத்தையும் நல்ல உழைப்பையும் நோயிலிருந்து விடுதலையும் குடும்பத்தில் திருமண காரியங்களையும் குழந்தை பேச்சினை வழங்கி ஆசீர்வதிப்பீராக. தீமைகளில் இருந்தும் தவறான பழக்க வழக்கத்திலிருந்தும் விடுதலை தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஆசீர்வதியும். அவர் வழியாகவே தந்தையை உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.